ராசிபுரம் அருகே லிப்ட் தருவதாக கூறி ஓய்வு பெற்ற செவிலியரை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்ற மர்ம பெண் அவரது கண்களில் மிளகாய் பொடியை தூவி 50,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற திகில் சம்பவம் அரங்கேறியுள்ளது. பட்டப்பகலில் நடந்த துணிகர சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம பெண் யார்? போலீசாரிடம் சிக்குவாரா? நாமக்கல்லை அடுத்த புதன் சந்தை பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கநாதன். இவரது மனைவி 61 வயதான வசந்தகுமாரி. இவர் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்த தம்பதியினருக்கு ராசிபுரம் அருகே உள்ள பாலப்பாளையம் பகுதியில் சொந்த வீடு ஒன்று உள்ளது. சம்பவத்தன்று வசந்தகுமாரி பாலப்பாளையம் பகுதியில் நடக்கும் முகாமில் மனு அளிப்பதற்காக சென்றுள்ளார். தனது வீட்டிற்கு குடிநீர் இணைப்பு மற்றும் பல்வேறு சேவைகளை கோரி மனு அளிப்பதற்காக பாலப்பாளையம் செல்ல பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் ஒருவர் வசந்தகுமாரியிடம் பேச்சு கொடுத்துள்ளார். நானும் பாலப்பாளையம் தான் போகிறேன், என் கூடவே வாங்களேன் என கூறி வசந்தகுமாரிக்கு லிப்ட் கொடுத்து கூட்டிச் சென்றுள்ளார். இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்ணா என வியந்து போன வசந்தகுமாரி அவருடன் சகஜமாக பேசியபடி சென்றுள்ளார். ஆனால் 3 சாவடி சிவன் கோவில் அருகே அவருக்கு ட்விஸ்ட் காத்திருந்தது. அங்கு செம்மாம்பட்டி ஏரி பகுதி வழியாக சென்று கொண்டிருந்த போது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வாகனத்தை சாலையோர பள்ளத்தில் வேண்டுமென்றே விட்டுள்ளார் அந்த பெண். இதனால் நிலை குலைந்த இருவரும் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்துள்ளனர். வயதான வசந்தகுமாரியால் உடனே எழுந்திருக்க முடியாத நிலையில் அந்த பெண் புயலென பாய்ந்து அவரது கழுத்தில் அணிந்திருந்த 7 சவரன் தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளார். ஆனால் சுதாரித்துக் கொண்ட வசந்தகுமாரி செயினை இறுக பற்றி கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் தயாராக எடுத்து வந்திருந்த மிளகாய் பொடியை எடுத்து வசந்தகுமாரி மீது தூவியிருக்கிறார். இதில் நிலை குறைந்த அவரிடம் இருந்து 50,000 ரூபாய் அடங்கிய பணப்பையை பறிகொடுத்து வாகனத்துடன் எஸ்கேப் ஆகிவிட்டார் அந்த மர்ம பெண். இதையடுத்து அவ்வழியாக சென்றவர்கள் வசந்தகுமாரிக்கு உதவி செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து புதுச்சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பழைய வீடு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கு எலக்ட்ரீஷியன் காசு கேட்டிருந்தாரு. 50,000 கடனா வாங்கிட்டு இருந்தேங்க. அது 1 லட்ச ரூபாய் கிட்ட கொடுக்கணும். சரின்னு ஒரு 50,000 அந்த பர்ஸ்ல வச்சிருந்தேங்க. வண்டியில ஏறி நான் உக்காந்த உடனேயும் வண்டி வேகமா எடுத்துட்டு கிறுக்கிட்டு போற மாதிரி கொண்டுட்டு போயிட்டு அந்த ஏரிக்குள்ள போய் வண்டி பள்ளத்துல உழுவுற மாதிரி கொண்டுட்டு போச்சு பாருங்க. அப்படியே வண்டி சாஞ்சி கீழே உழுவுற மாதிரி உளுந்து நான் சுதாரிச்சுக்கிட்டு எந்திரிச்சேன் பாருங்க. இந்த அம்மாவும் வண்டி தூக்கி நிறுத்துச்சு. நானும் எந்திரிச்ச உடனே அடுத்த செகண்ட் மிளகாத்தூள் என் மூஞ்சில தூவி விட்டுருச்சுங்க. மயத்தை பிடிச்சி கீழே இதுல அந்த பள்ளத்திலேயே வச்சு நொக்குது, என்ன போட்டு தள்ளுது. அதுக்கப்புறமா குடுறின்னு இந்த கையை இழுத்துச்சு பாருங்க. நான் முழங்கால போட்டு இழுத்து பிடிச்சுக்கிட்டதுனால இந்த கையை எடுக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணுச்சு, அந்த கையில செல்போனும் அந்த பணம் 50,000 அதுல வச்சிருந்த கையில கைப்பை வச்சிருந்த பாருங்க, அதை லவக்குன்னு அத்துக்கிட்டு தூக்கிட்டு போயிடுச்சுங்க. பட்டப்பகலில் லிப்ட் தருவதாக கூறி ஓய்வு பெற்ற அரசு செவிலியரை அழைத்துச் சென்று அவர் மீது மிளகாய் பொடி தூவி 50,000 ரூபாய் பணத்தை மர்ம பெண் திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.